காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகா அரசு காவிரி நீரை பெற்றுவிடக் கூடாது என தமிழ்நாட்டில் சில கட்சிகள் அரசியல் செய்கின்றன என குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அனைத்து கட்சி கூட்டம் தேவையற்றது எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கர்நாடகம் தொடர்ந்து காவிரி ஆணையத்திற்கும் காவிரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவை மதிக்காமல் நமக்கு இப்ப 3500 கனஅடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியும் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. ஸோ இந்த நேரத்தில் திங்கட்கிழமை வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் தமிழக அரசு சார்பாக முதல்வரின் உத்தரவு பேரில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவார்ன்ற ஒரு பயத்துல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க.